பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். புதுசாக பதவியேற்றிருக்கிற சிஜிஐ வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கு நேரடியாக பதிலடி கொடுக்குற மாதிரியே சில விஷயங்கள் பேசியிருந்தார். அதாவது அரசியலமைப்பு சட்டம் தான் சுப்ரீம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இதுக்கு முன்னாடி ஜெகதீப் தங்கர் அவர்கள் சூப்பர் பார்லிமெண்ட்டாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் கண்டித்து பேசியிருந்தார். அதுக்கு பதிலடியாக தான் இது பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து நேற்று வந்து ஜெகதீப் தங்கர் அவர்கள் பேசும்போது உச்சநீதிமன்றத்தை திடீர்னு பாராட்டி பேசுறதை பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டதுக்கு எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து அவர் வந்துட்டு நீதிமன்றத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது ஒரு விதமான அசைன்மெண்ட் வந்து தன்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது என்னுடைய டிஸ்கஷன் எந்த புள்ளியில் துவங்குச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சார். 5 வருஷமாக உச்சநீதிமன்றம் அவங்களே வந்து அந்த வழக்கை விசாரித்து, தமிழ்நாடு அரசாங்கம் போய் உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது வழக்கை விசாரித்து அவங்க வந்து அது அசன்ட் இல்லாமையே பாஸ் ஆயிடுச்சு. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு அப்படி நடந்திருக்கு. இதில் தான் ரொம்ப டென்ஷன் ஆகி தன்கர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. ஒன்று. ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் வந்து வெளிப்படையாக ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் டைம் டியூரேஷன் விதித்தாங்க. இந்த 2 தான் அவங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை. இங்கிருந்தால் தன்கர் பேச ஆரம்பிக்கிறார். குறிப்பாக டைம் டியூரேஷன் ஃபிக்ஸில் தான் ஒரு பிரச்சனை. இல்லை, இதில் பாதிக்கப்பட்டவங்க குடியரசுத் தலைவரும் ஆளுநர் தான். இவங்க 2 பேருமே பேசலை. ஜெகதீப் தங்கர் ஏன் அதிகமாக பேசணும்? இல்லை, துணை குடியரசுத் தலைவரை வச்சு பேச வைக்கிறது ஒரு டாக்டிக்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா டைரெக்டாக ஜனாதிபதி பேசுகிறது வந்து ஒரு ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆமாம், லெட்டர் கொடுத்துருக்காங்க. 14 கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இவரை வச்சு பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இவர் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் ஓடிட்டே இருந்துச்சு. இவரை வச்சு பேச வச்சுருக்காங்க. இவருமே வந்து சில விஷயங்களை வந்து அடிப்படையில் வந்து புரியாமல் பேசிட்டார். முதல்ல வந்து நீங்கள் எப்படி எதன் அடிப்படையில் டைம் ஃப்ரேம் இப்படிலாம் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். அதே கேள்வியை ஜனாதிபதியும் கேட்குறாங்க. 2 பேருமே ஒரு விஷயத்தை பார்க்க மறந்துட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கவே இல்லை 2 பேரும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக தெரியுது நாங்கள் ஏன் 90 நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய மெமரண்டம் 2016 மெமரண்டம் 2016 2 மெமரண்டம் வந்திருக்கு. ஹோம் மினிஸ்டர் அன்றைக்கி ராஜ்நாத் சிங் இருக்கும்போதும் சரி, அதை அப்படியே தொடர்ந்து அமித்ஷா வரும்போதும் சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இல்லை மற்ற மசோதாக்கள் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்து கிடப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 90 நாளுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்டர்னல் மெமரண்டம் போயிருக்கு. அந்த மெமரண்டத்தை எடுத்து ரெஃபர் பண்ணி தான் 90 டேஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பொருள் எடுத்து அவங்களே போடுற மாதிரி. அதான் அமித்ஷா அதான் ராஜ்நாத் சிங் பண்ணது. அமித்ஷா அதை வரவேற்றார். அதை வச்சு இங்கே பாருங்கள் இதுதான் ஃபேக்ட்னு அவங்க காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். இதை தன்கர் பார்க்கவே இல்லை. இதை வந்து முர்முவும் பார்க்கவே இல்லை. இவங்க உண்மையிலேயே அதை பார்த்துருந்தாங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில் நீங்கள் நேரத்தை குறிக்கிறீங்க, இந்த நேரம் அதாவது ஒரு காலக்கெடு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கொஷின் வந்து ரைஸே ஆயிருந்திருக்காது. ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துச்சு. அதில் வந்து ரொம்ப தெளிவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பல கமிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய கமிஷன்ஸை வந்து கோட் பண்ணி ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டாங்க. பல ஜட்ஜ்மெண்ட்ஸ், 5 பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸு, 9 பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸு, இதெல்லாம் உட்காந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் தேதியை குறிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. பட் ஆனால் அவங்க வந்து ஒரு 5 பெஞ்சு கான்ஸ்டியூஷன் பெஞ்சும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது தன்கர் வந்து சஞ்சீவ் கண்ணா இருக்கும்போதே கடுமையாக டிஸ்டர்ப் ஆகிட்டாச்சு. நிஷாந்த் துபே அப்படிங்கக்கூடிய ஒரு பாஜக எம்பி, ஒரு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு மத கலவரத்தை தூண்ட முயற்சி வைக்கிறார், ரிலீஜியஸ் வாரை கிரியேட் பண்ணுறாருலாம் பேசினார். தொடர்ச்சியாக 2-3 பேர் பேசினாங்க. அது வந்து நம்ம தன்கரோட நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2 எம்பி பேசியிருக்காங்க. தன்கர் வைஸ் பிரசிடென்ட் பேசுகிறார், ராஜ்யசபாவினுடைய சேர்மனாகவும் இருக்கார். இப்போ இவங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அசாசினேஷன் பண்ணுறாங்க. ஜுடிஷியரி மேலே ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று பேசுனது வரைக்கும். நேற்று அவர் என்ன பேசுகிறாரு, நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிஜிஐ பிஆர் கவாய் வந்து மகாராஷ்டிரா போனப்போ அவர் சரிவராக வரவேற்பு கொடுக்கப்படலை. அது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மிஸ்டேக்கு, போர்ட்ஃபோலியோ மிஸ்டேக். பொலிட்டிக்கலாகவும் தப்பு, போர்ட்ஃபோலியோவும் தப்பு. அவர் போகிறாரு, அங்கே சீஃப் செக்ரட்டரி இருந்திருக்கணும், டிஜிபி இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் மகாராஷ்டிரா போகிறாரு, மும்பையில் இறக்க போகிறாரு, கமிஷனர் இருந்திருக்கணும். யாருமே இல்லை அப்படின்னு பார் கவுன்சிலில் ஃபெலிசிட்டேஷனில் அவர் பேசி முடித்த உடனே அவர் திருப்பி அம்பேத்கரோட நினைவிடத்துக்கு வராரு. எல்லாரும் அங்கே வர்றாங்க. யாரும் ஒருத்தர் இல்லைனா பிரச்சனை இல்லை, அது வந்து ஏதோ ஒரு சரி எமர்ஜென்சி இருக்கலாம். ஆனால் 3 பேருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பாஜக அரசாங்கம் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை திட்டமிட்டு தவிர்த்திருக்காங்க. இப்போ இங்கே 2 டிஸ்கஷன் கிரியேட் ஆகுது. அவர் தான் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட்டு சிஜிஐ ப்ளஸ் தலித் சமூகத்திலேருந்து வந்திருக்காரு. ஏற்கனவே பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. இப்போ 2வதாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஜட்ஜாக இருக்கார். ஸோ அப்போ இவங்க அப்பாவே கவர்னராக இருந்தவர், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ இந்த சிஜிஐயை நீங்கள் தலித்துங்கிற அடிப்படையில் தவிர்த்தீங்களாங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது ஒரு பக்கம்.
அந்த கொஷினை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு கொஷின் கேட்குறது நியாயமானது தான். ஆமாம், நீங்கள் எப்படி வந்து இப்படி பார்க்கலாம், உங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த ஒரு மராத்தி ஒரு சிஜிஐயா வந்திருக்காரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருமை. அந்த பெருமையை உணர்ந்ததுனால தான் மகாராஷ்டிராவினுடைய அவங்களுடைய பார் கவுன்சிலும் சரி, கோவானுடைய பார் கவுன்சிலும் அவங்களுக்கு ஒரு ஃபெலிசிட்டேஷன் மரியாதை நிமித்தமாக ஒரு வாழ்த்துக்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வர்றாருன்னு தெரியும். சிஜிஐ எங்கே வர்றாருங்கிறது இந்தியாவில் எல்லா போர்ட்ஃபோலியும் தெரியும். திட்டமிட்டு அவங்க தவிர்த்துருக்காங்க. அவர் பேசுவார்னு இவங்க எதிர்பார்க்கல. அவங்க வெளிப்படையாக பேசினோடனே இந்த இடத்துல மாட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு, பாஜக அரசாங்கம் மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்கு அந்த இடத்துல. இது எப்படியாவது பூசி மழுவணும் அப்படிங்கிறதுக்காகவே வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி தன்கர் புகழ்ந்தெல்லாம் பேசுகிறார். அவர் வருத்தப்பட்டார், அது மாதிரி எனக்கும் வருத்தம் உண்டு அப்படிலாம் பேசுகிறாரு. குறிப்பாக அவர் வருத்தம் உண்டுன்னு சொல்லிட்டு சுற்றி எங்கே வர்றாரு அப்படின்னா யஷ்வந்த் வர்மா கேஸுக்கு வர்றாரு. ஒரு இப்படி ஜட்ஜு, அவர் வீட்டில் வந்து இவ்வளோ பணங்கள் வந்து பிடிக்கப்பட்டுச்சு, அவர் மேலே இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆருமே போடப்படலை, இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. அது குறிப்பாக வீராசாமி வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் கேஸ் எல்லாம் கோட் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நாம் அதில் வெளிப்படையாக கேட்கலாம். ஆமாம், ஒரு ஜட்ஜினுடைய அசட்ஸ் வந்து வெளிப்படுத்தணும்னு நீங்கள் சொன்னப்போ சிஜிஐலேருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 33 பேர்த்தில் 21 பேர் போன வாரம் அவங்களுடைய சொத்து பட்டியலை வெளியிட்டுட்டாங்க. ஓப்பன் டு பப்ளிக் ஃபர்ஸ்ட் டைம். இது ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பணம் தீயில் எரிஞ்சதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இது குறித்து தன்கரை பேச வச்சாங்க இல்லையா, பேச வச்சது நடவடிக்கை பிரதிபலிப்பு. அவங்க வந்து எல்லாத்தையும் வெளியே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 இது வரைக்கும் எப்படி ஜட்ஜி எலிவேட் ஆனாங்கிற ப்ராசஸை முதல்ல வெளியே சொல்லிட்டாங்க. யார் சிஜிஐ ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டார். இதில் இந்த 2 விஷயம் நடந்திருக்கு. 3வது விஷயம், யஷ்வந்த் வர்மா கேஸில் கூட ஒரு இன்ஹவுஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, பிரதமர் மோடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு துணை ஜனாதிபதி, இங்கே ஒரு அறிக்கை, ஒரு ஜட்ஜு ஊழல் பண்ணியிருக்கிறார், சில மெட்டீரியல் எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அடிப்படையில் சஞ்சீவ் கண்ணா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை மோடிக்கும் முர்முவுக்கும் அனுப்பிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சஞ்சீவ் கண்ணா போய் வீட்டில் போய் அவரை போய் கைது பண்ணி கூட்டுறணுமான்னு கேட்குறேன். நீங்கள் தான் டெல்லி போலீஸ் ஹோம் மினிஸ்டர் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் விஜிலன்ஸ் வச்சுருக்கிறீங்க, சிபிஐ வச்சுருக்கீங்க, இடியை கூட இன்டர்வியூ பண்ண சொல்லலாம். இப்போ கேள்வி கேட்க வேண்டியது வேற இடம், ஆனால் இவர் வம்படியே பிடிச்சி உச்சநீதிமன்றத்தை நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க. உச்சநீதிமன்றம் இதனூடாக இவர் என்ன முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒன்றும் புனிதமான இடம் கிடையாது, அது வந்து கரப்ஷன் நடக்கூடிய இடம், அது சரிவர செயல்படலை. இந்த இடத்துக்கு தான் ஆடுறாங்க. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சொத்து பட்டியலை வெளியிடலான்னு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வெளியே வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததுபடியாக இந்த ஜட்ஜ் எலிவேஷன் ப்ராசஸ் கொலிஜியம் பண்ணுறது குறித்து பல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிருந்தாங்க. கொலிஜியத்தை ஒழிக்கணுங்கிறது அவங்களோட முடிவு. ஸோ அதுவும் வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே வெளியே வந்துகிட்டே இருக்குது. இந்த ஜட்ஜு சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது 97லேருந்தே ஒரு பிரச்சனை இருக்குது. 97லேயே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க கோர்ட்டுக்குள்ளே. அது ஒரு இன்னொரு ரெசல்யூஷன் தான். அந்த ரெசல்யூஷன் என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா, எல்லா ஜட்ஜஸுமே அவங்களுடைய சொத்து பட்டியல்களை தலைமை நீதிபதிக்கு ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அவங்க குடும்பம், ஃபேமிலி எல்லாம் டோட்டலாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கொடுத்துருங்க, ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறது இந்த ரெசல்யூஷன் 97லேயே வந்துருச்சு. அதன் அடிப்படையில் இந்த ரெசல்யூஷனை எக்கச்சக்கமான ஹைகோர்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. சில ஹைகோர்ட்ஸ் மட்டும்தான் ஏற்றுக்கல, பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. இது ஒன்று. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கும் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸுக்கும் நம்ம சொத்து பட்டியலை சப்மிட் பண்ணக்கூடிய இடம். இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வீரப்ப மொய்லி இந்தியாவினுடைய லா மினிஸ்டராக இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு தனி சட்டம் கொண்டு வர்றாரு. பீரியாடிக்கலாக ஜட்ஜுக்களுடைய சொத்துக்களை பொது வெளியில் விடணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அப்பவும் வந்து அந்த சட்டம் வந்து பாஸ் ஆகலை. ஆனால் 2019 பொது வெளியில் அவங்களுடைய சொத்துக்களை, பொது வெளியில் என்ன, அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் சொத்து பட்டியலை போட போகிறாங்க. அப்படி போட்டாங்க. இப்போ சொத்து பட்டியல் வெளியே வந்துருச்சு. அதாவது இப்போ சஞ்சீவ் கண்ணா ரிட்டையர்ட் ஆனார் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டையருக்கு முன்னாடி ஜட்ஜுகளுடைய சொத்துக்களை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு தான் போனார். அவரோட சொத்தையும் சேர்த்து தான் பண்ணிட்டு போனார். ஸோ அவரும் சொல்லிட்டு போனார், நான் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டில் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 விதமாக கோர்ட்டுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஒன்று முழுக்க வந்து கோர்ட்டை கார்னர் பண்ணக்கூடிய இடத்துக்கு இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு கோர்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில். இப்போ எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா, கோர்ட் இஸ் கரப்டட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு வகையில் இது வந்து ஒரு கரப்டடான இடமா இருக்குது, இந்த சிஜிஐ வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறாங்க. கோர்ட் வந்து இப்போவுமே வந்து நீட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணி, ஒரு பக்கா இன்வெஸ்டிகேஷனை பண்ணி, சிஜிஐ அவர் தான் சஞ்சீவ் கண்ணா தலைமையிலேயே முடிஞ்சிருச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன். அது உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்து ஜனாதிபதிக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, ரிப்போர்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் படிச்சிங்களா ரிப்போர்ட்டுங்கிறத நம்ம கேள்வி. நீங்கள் துணை ஜனாதிபதி தானே, ஜனாதிபதிட்டு கேளுங்க, ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் படிங்க. இல்லை பிரதமர் மோடிக்கு ரிப்போர்ட் போயிருக்கு, நீங்கள் ரிப்போர்ட்டை படிங்க. ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் படி அவர் மேலே வந்து வழக்கு பதிவு படுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இம்யூனிட்டியை தாண்டி இருக்குது, ஒரு விர்ச்சுவல் இம்யூனிட்டி தான் இருக்குங்கிறாங்க. இம்யூனிட்டி தாண்டி அவர் மேலே வந்து கண்டிப்பாக வழக்கு பதிவு பண்ணணும்னா
வழக்கு பதிவு பண்ணலாம், ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் திரும்ப திரும்ப எதை வச்சுக்கிட்டே இருக்காருன்னா எந்த எஃப்ஐஆருமே போடல அப்படிங்கிறத வந்து முன் வைக்கிறாரு. அது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். எஃப்ஐஆர் போடுறது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸோட வேலை கிடையாது. அவர் டைரக்ஷன் தான் கொடுக்க முடியும். இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணும். இதே ஒரு பெரிய விஷயம். அவரோட சஞ்சீவ் கண்ணானுடைய ஒர்க்கை பாருங்களேன், பக்காவாக இருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காரு, ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, சொத்து பட்டியல் வெளியிட்டிருக்காரு. அது குறிப்பாக இந்த தீப்பத்தி இந்த பணம் எரிஞ்சு கான்ட்ரவர்சி ஆனதுக்கு பிறகு அவங்க இல்லை இது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறும், இதை வச்சுட்டு இவங்க வந்து நீதித்துறையினுடைய மாண்பை குலைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் எல்லாத்தையுமே வெளியிடுறாரு. ஸோ இது ஒரு உண்மையிலே வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் தரப்பிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமான நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்கள் எப்படி ஜனாதிபதி கவர்னர் பதவியில் இருக்கக்கூடிய அவங்க மேலே நீங்கள் எப்படி தலையிடலாம், அவங்களுடைய அதிகாரத்திற்குள்ளே நீங்கள் எப்படி வரலாங்கிற கோபத்தின் அடிப்படையில், தார்மீகமான கோபத்தின் அடிப்படையில் இவங்க வந்து அவங்களுடைய கோபம், யார் பாஜகவினுடைய கோபத்திலேருந்து செயல்படுறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. இவரே சொல்கிறார், தன்கரோட ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ கான்ட்ரவர்சி பாருங்கள். உச்சநீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்ட்டா? ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸில், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் அதிகாரம் அதிகம் அப்படிங்கிறாரு. நாங்களும் அதானே சொல்கிறோம். மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர். ஸோ அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, as soon as possible கான்ஸ்டியூஷன் சொல்லுது. as soon as possible ஏன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது? அம்பேத்கர் தான் அதை மாற்றினார். 6 வீக்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டியூஷனில் வந்து, டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து 6 வீக்ஸ் சொன்னப்போ அம்பேத்கர் வந்து as soon as possible அம்பேத்கர் மாற்றினார். அவர் என்ன நோக்கத்தில் மாற்றினார்னா, ஒரு பெரிய பதவி கவர்னர் அப்படிங்கிறதும் அதே மாதிரி மரியாதைக்குரிய பதவி, அதிகாரம் நிறைந்த பதவி அல்ல, மரியாதைக்குரிய பதவி. அதே மாதிரி ஜட்ஜு, அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதி அப்படிங்கிறது கூட ஒரு மரியாதைக்குரிய பதவி. அவங்களுக்கு நம்ம ஒரு காலக்கெடு விதிக்கக்கூடாது. 6 வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம as soon as possible போட்டுடலாம், அவங்க 6 வீக்ஸுக்குள்ளே அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி டிபேட்டினுடைய கோராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவங்க 6 வீக்ஸ்னு கொடுத்து அதை மாற்றப்பட்டிருக்கு. as soon as possible. as soon as possible 6 வீக்ஸுக்கு கம்மியாக அவங்க கொடுக்கணும். ஆனால் 5 வருஷம் அவங்க வந்து சைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுடைய மாண்பை காப்பாற்றலை அப்படிங்கும்போது, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் சட்டமன்றம் உச்சநீதிமன்றத்தை போய் அப்ரோச் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் வந்து அற்புதமான தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நாமளும் என்ன சொல்கிறோம், இல்லைங்க இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தாங்க அதிகாரம் இருக்குது, எம்எல்ஏக்கு தாங்க அதிகாரம் இருக்குது, மினிஸ்டருக்கு தாங்க அதிகாரம் இருக்குது, அதை மதிக்காத கவர்னருக்கு எதிராக தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது இன்றைக்கி தன்கர் வந்து உட்காந்து என்ன பேசுகிறாரு, சூப்பர் பார்லிமெண்ட்டாக செயல்படுது, சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு தான் அதிக பவர். அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்குறேன். உங்களோட பவரை வந்து பார்லிமெண்ட்டோட பவர் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஓவர்லேப் பண்ணுது. ஒரு ரொம்ப ரொம்ப ரஃப்பான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு, ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய மொத்த கவர்மெண்ட் செட்டப்பு இல்லை இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் செட்டப்பே 3 தான். ஒன்று சட்டத்தை உருவாக்கக்கூடிய இடம், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் நம்ம சட்டமன்றமாக இருக்கலாம், நாடாளுமன்றமாக இருக்கலாம், இது ஒன்று. ரெண்டாவது இந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடம் எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்ட்ரி ப்ளஸ் பியூரோக்ரஸி, இது ஒரு பார்ட். மூணாவது ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், அது சரியா தப்பா, அது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இருக்கா இல்லையா, இதை செக் பண்ணக்கூடிய நீதிமன்றம். 3க்குமே தனித்தனி பவர் இருக்குது. 3க்குமே இன்னும் தெளிவாக சொல்ல போனால் 3க்கும் தனித்தனி பவர் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பார்லிமெண்ட்டும் எக்ஸிக்யூட்டிவும் ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைஞ்சிக்கிறாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் நீதித்துறை அப்படிங்கிறது தனித்துவமாக செயல்படுது. நீதித்துறையும் அரசியல் சட்டமும் ஒன்றுன்ற மாதிரி. ஆமாம், இப்போ நீதித்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதித்துறை தனித்துவமாக நின்று இவங்க கொண்டு வரக்கூடிய எல்லா சட்டமும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, அதனுடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச் டாகாக இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீ எப்படி என்ன வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்த உடனே என்ன பண்ணீங்க, 2014 ஆட்சிக்கு வரீங்க, 15 என்ன பண்ணுறீங்க, ஒட்டுமொத்தமாக ஜுடிஷியரியில் அந்த கொலிஜியத்தை கலைச்சிட்டு இவங்க ஒரு புது ப்ராசஸ் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலை அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நீதிமன்றமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உயர் சாதிய மையமாக செயல்பட்டு இருக்கு, எக்ஸப்ட் சவுத் இந்தியன் கோர்ட்ஸ். இன்றைக்கி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் அதிகமான ஓபிசி ஜட்ஜுகள் இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நேற்று ஹெண்டில் வந்துருந்துச்சு, ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அது வந்து தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த சவுத் இந்தியன் மாநிலங்கள் தான். ஸோ அது வந்து இங்கிருந்த ஒரு ஜஸ்டிஸ் பார்ட்டி, மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய ஒரு பாலிடிக்ஸ், ஓபிசி பாலிடிக்ஸ் பக்காவாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அந்த சிக்கல் இருக்கான்னா இருக்குதான், பட் அதை களையிறதுக்கு நீ கொலிஜியத்தை உடைக்கணும் அப்படிங்கிறது மிக மோசமான தவறு. அப்போ அவங்களோட இண்டிபெண்டன்சி, அவங்களுடைய தனித்துவத்தை வந்து காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜுகள் எல்லாருமே கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டு கீழே வந்துடுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கீழே வந்துடுவாங்க. இப்போ இந்த செட்டப் மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு இஸ்ரேலியே மிகப்பெரிய போராட்டம் தான். அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறையை வந்து ஒட்டுமொத்தமாக நெத்தலியா வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க காலகட்டத்தில், பிரைம் மினிஸ்டர் காலகட்டத்தில் மொத்தத்தையும் கீழே கொண்டு வர முயற்சி பண்ணார், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கீழே பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த யுத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா, திருப்பியும் பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் யுத்தம் வந்தோடனே
இது அப்படியே மடைமாற்றப்பட்டுருச்சு. ஆக்சுவலி அந்த நாட்டினுடைய தலைவர், அதாவது நெத்திலியாவுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு நீதித்துறைக்கு ஆதரவாக, அது அப்படியே மடைமாற்றப்பட்டுருச்சு. அது வேற கதை. இப்போ இங்கேயும் என்ன நம்ம சொல்ல வரோம்னா 2015 அவங்க 14 ஆட்சிக்கு வராங்க. 15 இந்தியாவினுடைய நீதித்துறையை ஏதாவது ஒரு வகையில் தன்வயப்படுத்தணும், அவங்க தனக்காக செயல்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக அவங்க இருக்காங்க. அதுக்கு என்னென்னலாம் கான்ஸ்டியூஷனலாக என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும், என்னென்னலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி உச்சநீதிமன்றம் சில விடயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்கள வந்து கொச்சையாக அவமானப்படுத்துவதற்கு இவங்க தயங்க மாட்டேங்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. தன்கருடைய எல்லா பேச்சு எடுத்து பாருங்கள், நிஷாந்த் துபேயோட ஸ்பீச் எடுத்து பாருங்கள், ரொம்ப அவமானகரமானது இருக்குது. அப்போ நேரடியாக நீங்கள் வந்து கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணுறீங்க யாரோ சுப்ரீம் கோர்ட்டை. நீங்கள் இன்னொரு பக்கம் ஜனாதிபதியை வச்சு வெளிப்படையான கேள்விகளை வந்து நீங்கள் அணுகிறீங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன் 3 மாதம் எங்களால் வந்து ஒரு பில்லை சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு உங்களோட தரப்புலேருந்து விளக்கம் என்ன? ஒரு ஜனாதிபதி தரப்புல இருந்தோ இல்லை வந்து தன்கர் தரப்புல இருந்தோ இல்லை கவர்னர் தரப்புல இருந்தோ 3 மாதத்தில் எங்களால் கையெழுத்து போட முடியாது, அதனுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். வெளிப்படையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு திமுக ஆட்சி செய்யுது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்தவொடனே இதுக்கான சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. கவர்னர் கையெழுத்தே போடலை. இப்போ 5 வருஷம் முடிய போகுது. இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும்போது நான் இதை உனக்கு செய்கிறேன்னு சொல்லி தான் கேட்க முடியும். அப்போ நான் செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அது நீங்கள் 5 வருஷம் செய்ய விடாமல் தடுக்கும்போது த பேஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் உடஞ்சிருதா இல்லையா? அப்போ இதுதான் சிக்கலாக மாறுது. உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஒரு டிஸ்கிரிஷனரி பவரே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக கவர்னர்களாக தனியாலாம் பவர்லாம் கிடையாது. அந்த வார்த்தையவே டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிற வார்த்தையவே வந்து அம்பேத்கர் வந்து நீக்கிட்டார் அரசியலமைப்பு சட்ட விவாதங்கள்லேயே. ஸோ அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய குறைந்தபட்ச பவர் தான் அது, ஒரு நாமினல் பவர் தான். அந்த நாமினல் பவர் எவ்வளோ தூரம் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இது வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்ம ஸ்டேட் எடுத்துங்க, 10 மசோதாக்கு நீங்கள் கையெழுத்து போடல. 10 மசோதா என்ன? பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதா, மாணவருடைய கல்வி சார்ந்த மசோதா, நீங்கள் கையெழுத்து போட மாட்டேன்ட்டீங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் எப்படி திருப்பி தேர்தல் வருதுல, 5 வருஷம் ஆயிடுச்சு, நீ கையெழுத்தே போடலை. திருப்பியும் போய் உங்கள் மக்களை சந்திக்கணும்ல, ஓட்டு கேட்கணும்ல மக்கள்கிட்ட போய். அப்போ நீங்கள் கையெழுத்தே போடாமல் என்ன பண்ண முடியும்? ஸோ இது மாதிரியான மிகப்பெரிய பேசிக் டெமோக்ராட்டிக் சிக்கல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிஆர் கவாயே வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து செயல்படுறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து பொறுப்பு ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்ததே இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா இவர் நம்மளாம் மாற மாட்டாரா அப்படின்னு ஏங்குறாங்க. அது ஒரு தனி விவாதமாக போயிட்டுருக்கு. அதாவது குறிப்பாக ரிட்டையர்மெண்ட், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டில் என்ன பதவி இவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இப்போ சமீபத்தில் ரிட்டையர்டான பெல்லா திரிவேதி அவங்களுக்கு 8 கேஸ் போயிருக்கு. அந்த 8 கேஸுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கான தீர்ப்புகள் தான். அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான தீர்ப்பு, செந்தில் பாலாஜிக்கு எதிரான தீர்ப்பு, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு, டிகே சிவகுமாருக்கு எதிர்ப்பு, உமர் காலித்து ரொம்ப முக்கியமான வழக்கு. இதில் என்ன கொடுமையான விஷயம் அப்படின்னா, அந்த விமக்காரங்க வழக்கில் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பெஞ்சு விசாரிச்சுட்டு இருந்துச்சோ அந்த பெஞ்சுக்கெல்லாம் போகலை. சீனியாரிட்டி அடிப்படையில் இதில் எல்லா வழக்குமே ஜஸ்டிஸ் போஸுக்கு தான் அலாட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் ஜஸ்டிஸ் போஸுக்கிட்ட இருந்து எப்படி கன்வெர்ட் ஆகி பெல்லா திரிவேதிக்கு வந்துச்சுன்னே தெரில. அப்போ இது யார் அலாட் பண்ணுறது? மாஸ்டர் ஆஃப் ரோஸ்ட் யார்? சிஜிஐ தான். அன்னைக்கு சிஜிஐ யார்? சந்திரசூட். இது குறித்து அன்னைக்கே கேரவனில் கட்டளை தான் ரொம்ப டீட்டெயிலாக எழுதிதான். இது வந்து முழுக்க இவங்க இப்படி வந்து பெஞ்ச் ஃபிக்ஸிங் வேலை நடக்குது அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. பெஞ்ச் ஃபிக்ஸிங்னே வார்த்தை பயன்படுத்தினாங்க. இதில் தான் இன்னொன்று என்னென்னா, இப்போது சந்திரசூட் இருக்கிற வரைக்கும் உச்சநீதிமன்றத்து மேலே எந்த குற்றச்சாட்டும் புகாரும் வரல. ஆனால் இந்த 2 நீதிபதிகள் அடுத்தடுத்து வரும்போது இதில் குற்றச்சாட்டுகள் மேலோங்கிட்டே இருக்குது. அது எப்படி புரிஞ்சுது? எனக்கு என்னென்னா, சந்திரசூட் இருக்கிற காலகட்டத்தில் இருந்த நீதிபதிகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உச்சநீதிமன்றத்திற்குள் இந்த பாஜகவுக்கு ஆதரவாக தான் அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா, ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அந்த தீர்ப்பு கொடுத்த 5 பேர் யார்? ஒன்று வந்து நம்ம சந்திரசூட், அவர் தான் தீர்ப்பே எழுதியிருக்கிறார். சந்துருவே வெளிப்படையாக சொன்னார். அவர் 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு என்ன போஸ்டிங் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். டெல்லியில் வந்து லா யூனிவர்சிட்டியினுடைய ஃபேக்கல்ட்டியாக அவர் வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காரு. இவர் அசோக் பூஷன் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுடைய சேர்மனாக போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபா எம்பி கேஸில் சிக்கினா கூட அவனுக்கு ஒன்றும் அவர் என்ன சொன்னார், நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் ராஜ்யசபா எம்பி அவர் அப்படின்னாரு. முதல்ல உங்கள் அட்டன்ஸ் என்ன ராஜ்யசபாவில்? வெரி புவர் அட்டன்ஸ் அவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் நாசர், சிறுபான்மையின ஒரு ஜட்ஜு, இன்றைக்கி ஆந்திராவினோட கவர்னராக இருக்கார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏ போப்தா, இவர் மகாராஷ்டிரா நேஷனல் லா ஸ்கூலோட சான்சலராக போயிருக்கார். எனக்கு இது நமக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் வருதில்ல. ஒரு ராமர் கோயில் தீர்ப்பு நீங்கள் கொடுத்தீங்க, அந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா
போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கல. இப்போ பெல்லா திரிவேதி வந்து கபில் சிபில் வந்து ஃபேர்வெல்லில் வாழ்த்தும் போதே கலாய்க்கிறாரு. என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்கும், நீங்கள் வந்து யூஏபிஏல வந்து நான் வந்து வாதாடினப்போ நீங்கள் அதுக்கு வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னு கொஞ்சமாச்சும் எம்பத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டாக. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அது நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்துருக்கூடாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. ஸோ இப்போ ஏன்னா அந்த அம்மா வந்து குஜராத்தில் லா செக்ரட்டரியாக இருந்தாங்க, மோடி அங்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறப்ப. ஸோ இப்போ இவங்க கனெக்டிவிட்டி இப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தினுடைய இப்போ வந்த பேட்ச் சஞ்சீவ் கண்ணா, பிஆர் கவி, இந்த டீம் வந்து ரொம்ப தரமாக அடித்து ஆடுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வகுப்பு சட்டம். அவங்க வந்து டக்குன்னு தடை போட்டாங்க, இன்டீரியமாக போட்டிருக்காங்க. இதுக்கு பிறகு தான் பாஜக எம்பிக்கள் மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இந்த மசூதி கீழே கோயில் இருக்குது அப்படின்னா அந்த ஆதாரத்தை கொடு, இந்த ஆதாரத்தை கொடுலாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஒரு எம்பி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய உத்தரவை பார்த்து பேசின பேச்சுக்கள், அவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வெளிப்படையாக நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ரிட்டையர்டான கன்வில்கர், ஜஸ்டிஸ் கன்வில்கர், அவர் வந்து லோக்பாலோட சேர்மனாக போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் இடி ரொம்ப தப்பு பண்ணுது, இடி வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்னு இந்தியாவே பேசுது. சர்வதேச பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கான். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வு பண்ணி இவங்க எப்பெல்லாம் பவருக்கு வந்ததுக்கு பிறகு இடிங்கிற சட்ட திருத்தத்தை மாற்றினாங்களோ அதுக்கு பிறகு எத்தனை பேர்த்த கைது பண்ணியிருக்கான், எவனுக்கு சொத்து அதிகமாக இருக்குது, எத்தனை லட்சம் கோடி சொத்தை சீஸ் பண்ணியிருக்காங்க, கன்விக்ஷன் ரேட்டுன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக பத்திரிகையில் வெளியே வருது. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அமைச்சரே பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு. ஆனால் கன்வில்கர் ஜஸ்டிஸ் தீர்ப்பு கொடுக்கும்போது உச்சநீதிமன்ற இடியினுடைய சட்டத்திட்டங்கள் மாட்டினாங்க பார்த்தீங்களா, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ரிட்டையர்ட் ஆனவுடனே லோக்பாலனுடைய சேர்மனாக போய் உட்காராரு. இப்போ இது நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நாம் வந்து சஞ்சீவ் கண்ணா இருக்கிற வரைக்கும் சஞ்சீவ் கண்ணா வந்து பாண்டில் வந்து பயங்கர ஒரு ரெவல்யூஷனரியாக பரபரப்பாக நியூஸ்லாம் இருந்துச்சு. நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பேசும்போது, அடித்து ஆடி விட்டார் சந்திரசூட்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா அவர் வந்து பாண்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக செஞ்சாங்க. ஆனால் பாண்டு விஷயத்தில் செஞ்சவங்க மிகப்பெரிய விஷயத்தில் ரெண்டில் கோட்டை விட்டது. ஒன்று வந்து அவர் வந்து ராமர் கோயில் தீர்ப்பு கொடுத்தது ஒன்று, ரெண்டாவது இந்தியாவினுடைய அடுத்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ, அதாவது இந்தியாவினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே போய் ஒரு மசூதியை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய உத்தரவை கொடுத்ததில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் வந்து நமக்கு தனி சட்டம் இருக்குது. குறிப்பாக பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சட்டத்திட்டங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 47க்கு முன்னாடி எந்தெந்த கோயில் அமைப்புகள் எப்படி இருந்துச்சோ நான் அடிப்படை தன்மை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக நீ போய் ஒரு முஸ்லீம் மசூதிகளையோ தர்காக்குள்ளேயோ போயிட்டு இங்கே ஹிந்து கோயில் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, ஹிந்து கோயிலுக்குள்ளே போய் பௌத்த கோயில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இது வந்து சட்டத்திட்டத்தினூடாக அது உறுதி செய்யப்பட்ட விஷயம். ஆனால் இவர் தீர்ப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேசிக்கை மாற்றக்கூடாது, பட் ஆனால் அங்கே என்ன இருக்குன்னு ஏஎஸ்ஐ போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாம் வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஞானபாபி மசூதி மேலே வழக்கு, அஜ்மீர் தர்கா மேலே வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. இப்படி மத்திய பிரதேசில் ஒரு 2 மசூதி மேலே வழக்கு, ஒரிசாவில் வழக்கு. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும், நாளைக்கு இதெல்லாம் பஞ்சாயத்தாக மாறும். விஹெச்பி கேர் என்ன சொல்கிறான், இல்லை 36,000 மசூதிக்கு கீழே கோயில் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ இது இல்லை, இதில் குழப்பம் என்னன்னா, நீ சொல்லக்கூடாது, நீ மாற்றலான்னு சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் போய் ஆய்வு பண்ணிக்கலாம். அது நீ போய் ஆய்வு பண்ணிக்கலாம். அது எப்படி அவனே அவதூறு தான் பண்ணுறான், யார் விஹெச்பி காரனே அவதூறு தான் பண்ணுறான். அப்போது இந்த 2 தீர்ப்புமே சந்திரசூட் வந்து ரொம்ப கவனமாக வந்து இந்துத்துவாக்கு சாதகமாக தான் கொடுத்துருக்காரு. இல்லை, எலக்ட்ரல் பாண்டு கேஸ்லையுமே இல்லீகல்னு தெரியுது, அதுக்கு மேலே என்ன தப்பு, அதுக்கு மேலே என்ன தண்டனை அப்படின்ற ஒன்று இல்லை. ரெண்டாவது, நீ இல்லீகல்னு சொன்னார்ல, இல்லீகல்னு சொன்னதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. பாண்டில் பணம் வாங்கிட்டு டெண்டர்ஸை கொடுத்துருக்காங்க, பணம் கேட்கறதுக்கு முன்னாடி மிரட்டப்பட்டிருக்காங்க, எல்லாமே தெளிவாக வந்துருச்சு. ரைடு போகுது, பணம் வருது. மருந்து கம்பெனி முதல் கொண்டு பல மருந்து கம்பெனிகளை வந்து ப்ராடக்ட் சரியா இல்லைன்னா ட்ரக் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம் சீஸ் பண்ணியிருக்கான், இன்னொரு பக்கம் அவனுக்கு ரைடு போகுது, இன்னொரு பக்கம் அவனுக்கு ஃபண்டுலேருந்து பணம் போகுது, பாண்டில் கேஸ்லேருந்து வெளியே வர்றான். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு பாண்டு வந்து ப்ரூவ் பண்ணாலும் அவங்க எல்லாருமே செக்யூர்டு. இப்போ என்ன, அப்படி பாஜக வாங்கினா 8,000 கோடிக்கு மேலே அவங்க வந்து பாண்டில் பணம் வாங்கினாங்க, அந்த பணம் திருப்பியாக கொடுக்க போகிறாங்க, எலெக்ஷனில் செலவு பண்ணாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போ வந்து சந்திரசூட் இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு அணுக்கமான சூழல் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்துக்கூடிய லிஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக சஞ்சீவ் கண்ணா வந்ததுக்கு பிறகு கவாய் வரும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் வருது. நம்ம உடனே கவாயை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் அடுத்த தீர்ப்பு என்ன கொடுக்க போகிறாரு, அந்த தீர்ப்பில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வந்து இவருடைய பீரியட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம பொறுத்தவரைக்கும் சஞ்சீவ் கண்ணாவோட பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பீரியடாக தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து வகுப்பு சட்டத்துக்கு வந்து அவ்வளோ ரொம்ப இன்டீரியம்
ஆர்டர் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்போ அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, அவர் காலகட்டத்தில் தான் ஜுடிஷியரியும் அவர் வந்து ரிஃபார்ம் பண்ணுறாரு. நாங்கள் சொத்து பட்டியலை வெளியிடுறோம், நாங்கள் வந்து எப்படி ஜட்ஜுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய கொலீஜியம் ப்ராசஸையும் நான் வெளியிடுறேன் அப்படின்னு வெளியிடுறாரு. அப்போ அவர் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியை காமிக்கிறார். ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சியை அங்கீகரிக்கணும், இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நம்பணும். ஆனால் இவங்க என்னென்னா அது மேலே திருப்பி அவதூறை பரப்புகிறாங்க, அது தன்கரை வச்சு பரப்பிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாலும் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அவங்களுடைய தனித்துவமான அதிகாரத்தை வந்து விட்டு கொடுக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதிபதி எப்படி செயல்பட போகிறாருன்னு நமக்கு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யார் எப்படி செயல்பட்டாலும் யாராவது ஒரு நீதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்கார்ந்து இது மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய, ஒரு பார்லிமெண்ட்டினுடைய, எக்ஸிக்யூட்டிவனுடைய அவங்களுடைய பவரை வந்து ஓவர்ரூல் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் தட்டி விட்டுற முடியும். அதெல்லாம் வந்து நீதித்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக அப்படி இருக்கிறதா வந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானது. இல்லைனா எப்பப்பெல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த கான்ஸ்டியூஷன் எல்லையை விட்டு வெளியே போகும்போது அவங்கள திருப்பி பிடிச்சி உள்ளதுக்கு போட வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அதை அவங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சி அவங்க செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, இப்போது வக்ஃபு ஃபில்லு அப்புறம் சிறப்பு வழிபாடு தலங்கள் சட்டம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கேஸ்களாக இருக்குது. அதில் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.